தண்ணி தானே கேட்டேன். அத கொண்டு வந்து கொடுத்தா என்னவா? அது இந்தா. வீடு தேடி வந்தவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ற. வீட்டுக்கு யார கூட்டிட்டு வரணும்னு ஒரு தராதரம் வேணாமா? அவரை தெரியுமா? அது அங்க சட்டையை உதறிட்டு நிக்கிறானே, அவன் தான் உனக்காக நான் உதறிட்டு வந்த உன் அப்பா மயில. அம்மா சொல்லு, யார் இவரு? பொம்பளை பிள்ளைங்க நீங்க 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு யாருன்னு தெரியாதவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கியே, அதான் கேட்டேன். அதுக்கு போய் ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? அம்மா, அவருக்கு என் அப்பா வயசு இருக்கும். அவரை கூட்டிட்டு வந்தது தப்பா? உங்க அப்பா வயசுல உங்க அப்பாவே அவர் தாண்டி. மா நேரமாவதுமா எனக்கு. இதோ வந்துட்டேன் சார். இந்தாங்க சார். இந்தாம்மா. ஏற்காடுல யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா சார்? உங்க வீடு வரல வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிருக்கேன். இப்ப நீங்க தான் எனக்கு சொந்தக்காரங்க. ஒரு வேலையா இங்க வந்தேன். வந்த இடத்துல ஒரு சொந்தக்கார பையனை பார்த்தேன். 4-5 வருஷமா போக்குவரத்து இல்லாததுனால அவன் போன் நம்பர் என்கிட்ட இல்ல. கண்ணுக்கு முன்னாடி பைக்ல போயிட்டு இருந்தானா, சரி அவனை கூப்பிட்டு பார்த்தேன். அவன் காது கேட்கல. ஓ, வேகமா துரத்திக்கிட்டே போனா அப்பதான் அந்த இது மேல பட்டு கீழே விழுந்துட்டேன். அவன் போயிட்டான் கவனிக்காம. ஆனா எப்படியும் அவனை கண்டுபிடிச்சிருவேன்னு மனசுக்கு தோணுது. அவரு ஏற்காடு தானே சார்? அவர் பேரு சொல்லுங்க சார், நான் தெரியுதானே பாக்குறேன். அவன் ஏற்காடுல, பேரு ஜீவா, ஊரு சென்னை. அவனுக்கு இங்க எஸ்டேட் இருக்கு. இப்போ இங்கதான் தங்கி இருக்கான். நெருங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் போட்டோ இருக்கா சார்? இவன் தான். நம்ம ஜீவா சார். ஐயோ, இவரால ஜீவா தம்பிக்கு ஆபத்தாச்சே. ஜீவா தம்பி தெரியும் சொல்லிடாத மயிலு. என்னம்மா, உனக்கு இவனை தெரியுமா? நல்லா தெரியும் சார். ஐயோ, இவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியும் சார். மயிலு, அந்த தம்பிய காட்டி கொடுத்துறாத. சார், நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை அவர் கெஸ்ட் ஹவுஸ்க்கே கூட்டிட்டு போறேன். ஜீவா, உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். கடவுள் நீ தப்பிச்சு போக விட்டுருவாரா என்ன? சார், என்ன சொல்றீங்க? இல்லம்மா, அது சின்ன வயசுல இருந்து நான் அவனை தூக்கி வளர்த்தேன்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன்னா அந்த சந்தோஷம் தான். வாமா போலாம். சரிங்க சார். உசுறு வந்த பிள்ளைக்கு உன்னால கண்டம் வந்துருச்சு. கடவுளே, மலரு போன் எங்க இருக்கு?
ஐயோ போன வேற மறந்து வச்சுட்டு போயிட்டாலே. அம்மா கொஞ்சம் இறங்குமா. ஏன் சார் என்னாச்சு? இல்லம்மா, ஜீவா ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பான்னு சொன்னேன். நம்ம அங்க போகும்போது அவன் அங்க இருப்பானா இல்ல வேற எங்கேயாவது போயிருப்பானா? அவர் எங்கேயும் போக மாட்டாரு சார், அங்கேயே தான் இருப்பாரு. ஓ எப்பயாவது நாட்ராயன் முதலாளி வீட்டுக்கு போவாரு. பத்தியா, நீ ஏன் சொல்ற கெஸ்ட் ஹவுஸ்லயும் இருப்பான் நாட்டாய முதலாளி வீட்லயும் இருப்பான்னு குழப்பறல்ல? கன்ஃபார்மா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போறது தப்பு இல்லல்ல? நீ அவனுக்கு போன் பண்ணி கேளு. ஐயோ, போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் சார். அவன் நம்பர் தெரியுமா உனக்கு? தெரியும் சார். அப்புறம் என்ன, என் போன்ல இருந்த போடு. The number you are trying is not reachable at the moment. சார், நாட் ரீச்சபிள்னு வருது சார். வேற ஏதாவது நம்பர் தெரியுமா? தெரியும் சார். அப்ப அவங்களுக்கு போடு. ஹலோ ரவி அண்ணா, நான் மயில் பேசுறேன். சொல்லு மயிலே, என்ன விஷயம்? எனக்கு கால் பண்ணிருக்க? ஜீவா சார் போன் நாட் ரீச்சபிள்னு வருதுன்னு, அதான் உங்க நம்பருக்கு கூப்பிட்டேன். சார் அங்கதான் இருக்காரா? இல்ல மயிலே, அவன் திட்டுப்பாறை வரைக்கும் போயிருக்கான். நீங்க யாரும் கூட போகலையா? இல்ல மயிலே, என்ன தனியா விடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னாச்சுமா? ஜீவா எங்க இருக்கானா? திட்டப்பாறை போயிருக்காரா சார்? இது திட்டப்பாறை சார். அது எங்க இருக்கு? மெயின் ரோட்ல போனா ஒரு இடத்துல ரோடு 3ஆ பிரியும். அதுல வலது பக்கமா போனா 2வது ரோட்ல இருக்கு சார். ஓ மயிலே, பக்கத்துல யாரு? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஜீவா சாரோட சொந்தக்காரங்க என்ன. ஓ, இவரு ரொம்ப வருஷம் கழிச்சு சார இங்க பாத்தாராம். இவர் கூப்பிட்டாரா, சார் இவரை பார்க்காம கிளம்பிட்டார. சீக்கிரம் கட் பண்ணுமா, நான் போகணும். சரிண்ணே, சார் உடனே கிளம்பணுமா? இது அவரோட போன் நம்பர் தான், நான் அப்புறமா பேசுறேன். ஓகே மயிலே, ஓகே. சரிம்மா, நீ கிளம்பு. இனிமே நானே பாத்துக்கிறேன். தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார், நானும் வரேன் சார். இல்லம்மா, நீதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டல, நானே விசாரிச்சு போய்க்கிறேன். உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. சரிங்க சார். சரிம்மா. The number you are trying is not reachable at the moment. டே ரவி, யார் வந்திருக்கான்னு பாருடா. அப்பா வாங்கப்பா. பாத்து வா. வாங்கப்பா. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க, உட்காருங்கம்மா. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கேன். இருக்கும்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். we are fine. ஜீவா எங்க ரவி? கார் சத்தம் கேட்ட உடனே வருவான்னு பார்த்தேன். நானும் வந்ததுல இருந்து முரளியை கேட்டுட்டு இருக்கேன். அவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். மாடியில இருக்கானா? ஜீவா இங்க இல்லம்மா. கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாமே எங்க போனா? இல்லம்மா, இங்க பக்கத்துல திட்டுப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் போறேன்னு சொன்னா. என்ன முரளி, அவனை எதுக்கு தனியா போக விட்டீங்க? நீங்களும் அவன் கூட போயிருக்கலாம்ல. நான் வரேன்னு தானே சொன்னேன், அவன் கேட்கல. இதுதான் அவன் கிட்ட பிரச்சனையே. எதுக்கு சொல்றோன்னு புரிஞ்சுக்கவே மாட்டான். அங்க இருந்தாதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனை இங்கே அனுப்பணும். இங்கேயே சுத்திட்டு இருந்தா எப்படி? மத்த நேரமா இருந்தா கூட பரவாயில்ல.
ஜீவா இருக்கிற இடத்த அந்த இன்ஸ்பெக்டரும் தெரிஞ்சுக்கிட்டான். இத பத்தி எல்லாம் யோசிக்காம அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான் பாரு. இடியட். அந்த இன்ஸ்பெக்டர் படுபாவே இங்க வந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. எந்த நேரத்துல என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது ஜீவாவை பார்த்தே ஆகணும்னு இவரை வற்புறுத்தி இங்கே வந்தா இங்க என்னடானா ஜீவாவை காணும். கவலைப்படாதீங்கம்மா, கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அவனை எதுக்காக தனியா போக விட்டீங்க ரவி? நீங்களும் அவன் கூட போயிருக்கலாம்ல. நானும் வரணும்னு தாம்மா சொன்னேன். அவன் தான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாமா. என்ன ரவி இது? அவன் சொன்னானா நீங்க அவனை தனியா போக விட்டுருக்கலாமா? நாங்களும் கூட வரோம், நீங்க அவன் கூட போயிருக்கலாம்ல. இவங்கள சொல்லி யூஸ் இல்ல பவானி. அவன் பிடிவாதம் தான் நமக்கு தெரியுமே. அவன் வார்த்தையை மீறி இவங்களால என்ன பண்ண முடியும்? என்னங்க இது? பொள்ளைய பாக்கலான்னு ஆசையா ஓடி வந்தோம். நம்ம வந்த நேரம் அவன் இங்க எல்லாம் இருக்கிறது எனக்கு அபசகுனமா படுது. எங்க கனவுல பார்த்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பவானி விடுமா, நீ வேற எதையாவது கற்பனை பண்ணிக்காத. ரவி, அவன் நம்பருக்கு போன் பண்ண. The number you are trying is not reachable at the number you are trying is not. என்னாச்சு ரவி? எடுக்க மாட்டேங்கிறானா? இல்லம்மா, லைனே போக மாட்டேங்குமா. நாட் ரீச்சபிள்னு தான் வருது. டேய் முரளி, உன் செல்ல இருந்து ட்ரை பண்ணி பாரு. The number you are trying is not reachable at the moment. நாட் ரீச்சபிள் தான்டா. என்னாச்சுப்பா? நாட் ரீச்சபிள் தாமா வருது. என்னங்க, நீங்க உங்க போன்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. இரு, நான் ட்ரை பண்றேன். The number you are trying is not reachable at என்னாச்சுங்க? எனக்கும் நாட் ரீச்சபிள் தான் வருது பவானி. ஐயோ, இப்படி கம்யூனிகேஷனே இல்லாம இருந்தா எப்படி? ஏன்பா முரளி, அந்த திட்டுப்பாறை எங்க இருக்கு? மா, இங்க இருந்து பக்கம் தாமா, ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏங்க, அவன் எப்ப வருவான் என்ன ஏதுன்னு என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. அவன் இருக்கிற இடத்துக்கு நாம போயிடலாம் வாங்க. வேண்டாம், அவசரப்படாத பவானி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அவன் வர்றானான்னு பாப்போம். அவனே வந்துட்டா பரவாயில்ல, இல்லன்னா நீ சொல்ற மாதிரி நாமளே அங்க போவோம். பொறுமையா இரு பவானி, உட்காரு. அப்பா கண்ணு, மாப்பிள்ள உன்னைய சந்தோஷமா வச்சிருக்கிறாரா? சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். ஒரு புருஷனா அவர் எனக்கு எந்த குறையும் வச்சதில்ல. ஆனா நானா மாமாவன்னு வரப்ப அவர் மாமா பக்கம் தான் நிக்கிறாரு. இன்னைக்கு அவரு எனக்காக மாமா கிட்ட பேசினது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுப்பா. அப்படிதாம்மா, கொஞ்சம் கொஞ்சமா அவரை இப்படியே நீ பேச வச்சு அவரை மொத்தமா ஓம் பக்கம் இழுக்கிற மாதிரி நீ அவரை மாத்திரு. அப்போதான் கண்ணு, நாம நினைச்ச எல்லாத்தையும் நம்மளால சாதிக்க முடியும். உங்க அப்பா சொன்ன மாதிரி எல்லாம் கேட்டா இந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்காதுடி. உன்னை மருமகளா ஏத்துக்கிற மாதிரி உன் முதலாளியை மாத்து, அது போதும். இவ எதுக்கு இப்ப போன் பண்றா? அப்பா, யார் போன்ல? வேற யாரு? அந்த கோமாதி தான். என்னமா உங்களுக்கு? யாருக்கு தெரியும்? முதலாளியை தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு நினைச்சதையெல்லாம் சாதிச்சிடலான்னு பாக்குற. முன்ன மாதிரி இல்ல. எடுத்து பேசி என்னன்னு கேளுங்களேன். ஹலோ,
கட் ஆயிருச்சு. எத்தனை அவசரம்னா திரும்ப போ. என்ன கோமதி அப்படி அவசரம் உனக்கு? பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்குது, அது கூட ஒரு 4 வார்த்தை சந்தோஷமா பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி திரும்ப திரும்ப போன் பண்ணி உசுர எடுக்கிற. மன்னிச்சிருங்க முதலாளி, ரொம்ப முக்கியமான விஷயம். மயிலு தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். அத பத்தி எனக்கு யார்கிட்ட சொல்றதுன்னே புரியல. அது சரி, உன் குடும்பம் பண்றது எல்லாமே தப்புதான். எங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னு முடிஞ்சா கடவுளை வேண்டிக்கங்க. இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ண விஷயத்த சொல்லு. சின்ன முதலாளிக்கு ஆபத்து முதலாளி. ஏமா அவர் உசுர தேடி போயிட்டு இருக்கான். அவன் கிட்ட மட்டும் சின்ன முதலாளி மாட்டாம நீங்க தான் காப்பாத்தணும். என்ன சொல்ற கோமதி? சின்ன முதலாளிக்கு ஆபத்தா? எம்மன் கிட்ட போய் என்ன சொல்றேன்னு எனக்கு விலகல, புரியுற மாதிரி சொல்லு. அப்பா ஸ்பீக்கர்ல போடுங்க. சின்ன முதலாளி ஒரு போலீஸ்காரன் கூட சண்டை போட்டாருல்ல, அந்த ஆளு அவரை தேடி இப்ப இங்க வந்திருக்கா முதலாளி. என்னது வந்தது? அந்த ஆள் தானே உனக்கு நல்லா தெரியுமா? எனக்கு தெரியும் முதலாளி. நானும் அந்த ஆளை போன்ல தான் பாத்திருக்கேன். சின்ன முதலாளிய பார்த்துட்டு அவன் பைக்லயே துரத்திட்டு போயிருக்கான். ரோட்ல எங்கேயோ அடிபட்டு கிடந்தவன மயில தெரியாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஐயோ, ஜீவா எனக்கு சொந்தம், அவரை நான் பாக்கணும்னு மயிலுக்கிட்ட ஏதோ கதையெல்லாம் சொல்லியிருக்கான். மயிலும் அவன் சொன்னதை நம்பி சின்ன முதலாளி இருக்கிற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போறான். கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவன் பிள்ளைக்கு? நான் தான் படிப்புல முதல்ல தம்பட்ட அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாளே, எவனாவது ஒருத்த வந்து பேசுனா அவன் யாரு, அவன் நோக்க என்னன்னு விசாரிக்க வேணாம். அவன் ஏதோ சொன்னானா இவன உடனே கூட்டு போயிட்டாளாம். சரி, அவளுக்கு தான் அறிவு இல்ல, சின்ன பொண்ணு. உனக்கு எங்க போச்சு புத்தி? அவளை கூப்பிட்டு சொல்லிருக்க வேண்டியதானே? அந்த மனுஷன் முன்னால என்னால எதையும் அவகிட்ட பேச முடியல. அவளை தனியா கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவளை கூட்டிட்டு கிளம்பிட்டா. அவளுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா போனையும் வீட்லயே வச்சுட்டு போயிட்டா முதலாளி. உன் பொண்ணுக்கு நல்ல வாய் அடிக்க தெரியுமே தவிர மூளையில ஒரு களிமண்ணும் கிடையாது. அந்த படுபாதைகிட்ட அந்த சின்ன முதலாளியை காப்பாத்துறதுக்காக தான் அவரை இங்க கூட்டி வந்து என்னோட பாதுகாப்புல வச்சிருக்கிறேன். உசுரை காப்பாத்த நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். உன் பொண்ணு அவரை நேரம் எம்மங்கட்டியை கொண்டு போய் சேர்க்க பகறாளா? இல்ல முதலாளி, அவ தெரியாமதான். வாய மூடு. நீயும் உன் பொண்ணு உன் குடும்பமும் தருத்தரான்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னோடது ஜூனியக்கார குடும்பம்னு இன்னைக்குதான் எனக்கு தெரியும். உங்களோட மூச்சு காத்தெல்லாம் பட்டாலே போதும், யாராக இருந்தாலும் அழிஞ்சு நாசமா போயிருவாங்க. அப்பா, அவங்கள சத்தம் போடுறது இப்ப முக்கியம் இல்லப்பா. ஜீவாவை அந்த ஆளுகிட்ட இருந்து காப்பாத்துறதுதான் முக்கியம். அவர் எங்க இருக்காருன்னு முதல்ல நமக்கு தெரியணும். நான் அவருக்கு போன் பண்ணி பாக்குறேன். முதலாளி, இன்னும் நீ போன் லைன்ல இருக்கிற, முதல்ல போனவை. சரி. சின்ன முதலாளிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், உன் பொண்ண தொலைச்சிருவேன் பாத்துக்க. என்னாச்சுக்கா? ரிங்கு போகுதா? லைனே போகலடி, நாட் ரீச்சபிள்னு வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஜீவா
மாமாக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அவரை எப்படியாவது காப்பாத்தணும்ப்பா.